ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 83 30 வருஷமே மேலேயே இருக்குங்க. 80லிருந்து 85க்குள்ளே நடந்த நிகழ்ச்சிங்குது. அப்போல்லாம் நம்ம ஆலயத்தில் கூட்டம் ரொம்ப குறைவாக இருக்குது. நான், அருணாசலம், சிவகுமார் 3 பேருமே அம்மாவை பார்க்க போனோம் அருள்கூடத்துக்குள்ளே. அப்போ நாங்கள் ஆளுக்கு ஒரு கலச விளக்கெல்லாம் வாங்கி கையில் வச்சுருந்தோம். அப்போ தான் சக்தி வயலில் போட்டிருந்தது. கலச விளக்கை வாங்கி அடிகளார்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி, அதனால் அவங்க ஆளுக்கு ஒன்று வாங்கி கையில் வச்சுக்கிட்டோம். அப்புறம் அம்மாவை பார்க்குறக்காக வரிசையில் நின்னோம். அப்போல்லாம் இந்த மாதிரி பாத பூஜை மெத்தடெல்லாம் இல்லைங்க. மங்கள பொருட்களை ஒரு தட்டத்தில் வச்சுக்கிட்டு நம்ம உள்ளே போகலாம். அம்மா பார்க்குறக்கு அனுமதிப்பாங்க. நம்ம போய் கேட்கலாம், அம்மா பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை. கட்டணமெல்லாம் ஒன்றும் குறிப்பிட்ட மாதிரி இல்லைங்க. நம்ம விருப்பப்பட்டதை வைக்கலாம். அப்படிங்கிறப்ப நாங்கள் அடிக்கடி போவோமே. ஏன்னா சும்மா அப்படின்னா ஆணை எனக்கு 10, எங்கள் தம்பிக்கு 10 இல்லை. காசு கொடுத்து வாங்குறதுனால தான் குடும்பத்துக்கு ஒரே ஒரு ஆணை போகுது. சும்மா கிடைக்குதப்பங்கிறப்ப தலைக்கு 10 ஆணை வேணும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் மனநிலை இருக்குது. அதான் நாங்கள் அடிக்கடி போவோம். இப்போ அந்த நிலையிலேங்க நாங்கள் அம்மா பார்க்க போகிறோம். அம்மா சொன்னாங்க, பார்க்கலைங்களே, வீட்டுக்கு போகிற நேரமாச்சு வெளியே வந்தாங்க. நீங்கள் 3 பேர் நாளைக்கு காலையில் வாங்க, நாளைக்கு பார்த்து உங்க கூட பேசுகிறேன், நிறையா பேச வேண்டி இருக்குது அப்படின்னாங்க. சரிங்க அம்மா அப்படின்ட்டு. ஏன்னா அது நம்ம இன்னும் பெரிய மனுஷன். நாங்கள்லாம் இப்போ திருமணமாகாத இளைஞர்கள் 3 பேருமே. அப்புறம் அதே மாதிரி இடத்துல காலையிலையும் போனோம். அம்மா போனோம், எங்களை பார்த்தோன்னே உள்ள வர சொல்லிட்டாங்க. போனோம். அப்புறம் போய் நம்ம எல்லோரும் காணிக்க வச்சோம். அம்மா பாத்தில் குரு காணிக்க வச்சோம். ஏதோ எங்களால் முடிஞ்ச காணிக்க வச்சோம். 5 ரூபா 10 ரூபா அப்படி. அந்த காலத்தில் அந்த காசே பெரிய விஷயம் எங்களுக்கு. அம்மா கேட்டாங்க, என்ன இது அப்படின்னாங்க. உடனே அருணாசலம் சொன்னார், அம்மா இது குரு காணிக்கை அப்படின்னு. அம்மாவுக்கு தெரியாது. அம்மா நம்ம சொல்லி கொடுக்குறோம். அம்மா இது குரு காணிக்கைங்க. ஓஹோ, உனக்கு குருவாக இருந்துக்கிட்டு நான் தான் உருகணும், நீ அப்படியே இருப்ப, நீ ஒன்றும் மாற்றமெல்லாம் அடையவே மாட்டேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. எங்களுக்கு என்னடா அது தப்பு பண்ணிட்ட மாதிரி இருக்குதேன்னு கொஞ்சம் மனசுக்குள்ள குறுகுறுப்பாச்சு. ஒரு அம்மாவே கேட்டாங்க, டாய் நேற்று ராத்திரி நீங்களாம் எங்கடா படுத்துவங்க அப்படின்னு கேட்டாங்க. அது வெய்ய காலங்க. அதனாலங்க நாங்கள் காத்தாட இருக்கட்டுமே சொல்லி, இப்போ இந்த பெட்ரோல் பங்க் இருக்குது பாருங்க, அப்போ அந்த இடம் சர்வீஸ் ஸ்டேஷனாக இருந்ததுங்க. அங்கே அதுவும் இல்லை. அப்போ ஏதோ கட்டணம் கட்டுறதாக்கா ஆற்று மணலை கொண்டு வந்து போட்டிருந்தாங்க. அது நல்லா குழுக்குளும் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் அதில் மேலே அந்த ஆற்று மணல் மேலே படுத்து தூங்கிட்டு இருந்தோம். அப்போல்லாம் இந்த ஜிஎஸ்டி ரோடு கோயில் ஒட்டித்தானு போயிட்டு இருந்தது. இப்படி ஒரு நாள். அப்புறம் இன்னும் சில நாட்களில் இப்போ ஆஸ்பத்திரி வளாகம் இருக்குது பாருங்க, பழைய ஆஸ்பத்திரி, அதை கட்டட வேலைக்காக ஆற்று மணல் கொண்டு வந்து கொட்டியிருந்தாங்க. அங்கே படுத்து தூங்கிட்டு இருந்தோம். அது மேலே அம்மா சொன்னாங்க, நீ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாமல் கண்ட பக்கம் படுத்து தூங்குவேன், நான் உனக்கு காவலுக்காக விடிய முடிச்சுக்கிட்டு காத்துட்டு இருக்கணுமா, உனக்கு காவல் காத்துக்கிட்டு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் எங்களுக்கு தூக்கி வாரிப்படு, ஐயோ நம்மளுக்காக அம்மா தூங்காமல் பக்கத்துல காவல் காத்துருக்குறாங்களே அப்படின்னு. மன்னிச்சுங்கம்மா, இனிமேல் அப்படி செய்ய மாட்டோம்னு சொன்னோம். அம்மா சொன்னாங்க, சரி சரி, இனிமேல் நீங்கள் வெளியெல்லாம் போய் படுத்து தூங்கக்கூடாது, அது பாதுகாப்பு கிடையாது, நம்ம ஆலயத்துக்கு நிறைய எதிர்ப்பெல்லாம் இருக்குதில்ல. அப்போல்லாம் அப்படி இருந்த காலங்க. நான் ஆலயத்துக்குள்ளே தான் படுத்து தூங்கணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. உடனே அந்த தாய்ப்பாசம் பாருங்களா எப்படி படக்குன்னு இறங்கி வந்தது மன்னிப்பு கேட்ட உடனேயுமே. அதான் தாய்ப்பாசமே உருவான்னு நம்ம அம்மா அப்படின்ட்டு. அப்புறம் அம்மா அப்படி சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் போராடித்தான் ஆன்மீகத்தை வளர்த்தோணும் அப்படின்னாங்க. அது இன்றளவு உண்மையாக தான் இங்கே இருக்குது. நம்ம ஆன்மீகத்தை ரொம்ப எளிமையாக ஈஸியாக வளர்த்துக்கிறோங்களா? இல்லைங்களே, எவ்வளோ போராட்டம் பண்ண வேண்டியது இருக்குது இல்லைங்களா? எத்தனையோ பிரச்சனைகள். போராடித்தான் ஆன்மீகத்தை வளர்த்தோணும். தொண்டு செய்கிறத வேடிக்கை பார்த்தா மட்டும் பத்தாது, நீயும் தொண்டு செய்யணும் அப்படின்னு என்னை பார்த்து சொன்னாங்க. ஏன் இப்படி என்னை பார்த்து சொன்னாங்க? காரணம் இருக்குதுங்க. அதற்கு முன்னாடிலாம் நான் எப்படி அப்படின்னாங்க, என்னுடைய மனநிலை, ஆலயத்தில் விழா காலத்தில் எல்லாரும் தொண்டு செய்வாங்க, ஆண்களும் பெண்களும். நான் எந்த வேலையும் செய்யாமல் அவங்க தொண்டு செய்கிறதில்ல ஓடி ஓடி வேடிக்கை பார்ப்பாங்க. எனக்கு பரம சந்தோஷம். நம்மளே தொண்டு செஞ்சுட்டு மாதிரி ஒரு சந்தோஷம். வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன், அவ்வளோதான். அங்கே பிரச்சனை பண்ணுவேன், அதோட சரி. தொண்டு நான் செஞ்சதே இல்லை. தொண்டு செய்கிற வேடிக்கை பார்த்ததே எனக்கு பரம சந்தோஷம்.
அதான் அம்மா சொன்னாங்க, டேய் தொண்டு செய்கிறத வேடிக்கை பார்த்தா மட்டும் பத்தாதுரா, நீயும் தொண்டு செய்யணும் அப்படின்னாங்க. சரிங்க அம்மா அப்படின்னு. அடுத்து அம்மா சொன்னாங்க, நீங்கள் எல்லோரும் பணம் காசு ஏன் எல்லாம் அலையிறீங்க? முதல்ல அம்மா அருளை அடைய முயற்சி பண்ணுங்க. அம்மா அருளை அடைஞ்சிட்டிங்கன்னா பணம் காசெல்லாம் வானா வரும் போனா போகு அப்படின்னாங்க. உன் வாழ்க்கை நடத்த 5 ரூபா இருந்தால் போகுது அப்படிங்கிறப்போ நீ எதுக்கு 100 ரூபாய்க்கு ஆசைப்படுற அப்படின்னாங்க. நியாயமான கேள்வி. அடுத்து அம்மா கேட்டாங்க, நானெல்லாம் சும்மா அடிகளார் ஆகலை, தொண்டின் மூலம்தான் அடிகளார் ஆனேன். காலையில் எந்திரிச்ச உடனேயுமே கோயிலுக்கு வந்து சேவக்கட்டை எடுத்து குப்பையெல்லாம் கூட்டி வலிச்சு கொண்டே கொட்டுவேன். அப்புறம் குளிச்சுட்டு பள்ளிக்கூடம் போய் வாத்தியார் வேலை பார்த்துட்டு சாயந்தரம் வந்து மறுபடியும் குளிச்சுட்டு அம்மாளுக்கு அபிஷேகம் பண்ணுவேன். இந்த நிலையில் நான் ரோட்டில் சைக்கிளில் போயிட்டுருக்கிறப்போ இல்லை நடந்து போயிட்டுருக்கப்போ என்னுடைய காது பட சத்தமாக என்னை பற்றி கேவலமாக பேசுவாங்க எங்கள் ஊருக்காரங்க. அதையெல்லாம் நான் கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணிக்காமல் நான் பாட்டுக்கு போயிட்டுருப்பேன். இப்படியே அம்மா சொன்னாங்க. எப்படி பாருங்கள், பரம்பொருள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்குது பாருங்கள். மேலும் சொன்னாங்க, அம்மா அருளை எப்படி அடையணும்? தொண்டின் மூலம்தான் அடையணும். நீ தியானம் பண்ணினா மனசு உனக்கு அங்கேயும் இங்கேயே அலம்போது, தியானம் சட்டுன்னு கை கூடாது. ஆனால் ஒரு வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோ, கவனம் பூரா வேலையில் தான் இருக்கு. எனவே தொண்டு நெறி தான் சிறந்த வழி. எப்படி தொண்டு செய்யணும்? எல்லா கேள்வியும் மாமாவே பதிலும் மாமாவே. உள்ளன்போடு உண்மையாக உன்னால் முடிஞ்ச பணியை செய்யணும். எப்படி சக்திகளே? உள்ளன்போடு உண்மையாக உன்னால் முடிஞ்ச பணியை செய்யணும். பலன் கருதாமல் தொண்டு செய்யணும், அது முக்கியம். இந்த தொண்டு செஞ்சால் நம்மளுக்கு இவ்வளவு பலன் கிடைக்கும் அந்த மாதிரி எண்ணம் இருக்கப்படாது. பலன் கருதாமல் தொண்டு செய்யணும். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க சக்திகளே. அடுத்து சொல்கிறாங்க, நீ செய் அப்படின்னு அடுத்தவன் நம்ம ஆர்டர் பண்ணக்கூடாது. நம்ம போய் முன்னால் அந்த வேலையை செய்யணும். நம்மளை பார்த்து மற்ற 4 பேர் தான் நம்மோட சேர்ந்து அந்த வேலை கூட சேர்ந்து செய்வாங்க. இப்படித்தான் தொண்டு செய்யும். நல்ல முறையில் தொண்டு செஞ்சு அம்மா அருளை அடைய முயற்சி பண்ணுங்க அப்படின்னு அந்த பரம்பொருள் திருவாயம்லேருந்து எங்களுக்கு உபதேசம் பண்ணாங்க. அது அந்த காலத்துக்கும் பொருந்தது, இந்த காலத்துக்கும் பொருந்தது, வர்ற எந்த காலத்துக்கும் பொருந்து இல்லைங்களா சக்திகளை? அதனால் நம்மளும் இனிமேல் பக்தியோடு நிற்காம முடிந்த அளவு நம்மளால் இன்னும் அம்மா சொன்ன மாதிரி உள்ளன்போடு உண்மையாக உன்னால் முடிஞ்ச பணியை செய். நம்ம தொண்டு செஞ்சு அம்மாவிற்கு நல்ல பிள்ளைகளாக நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று அம்மாவின் பாதம் பணிந்து வேண்டுதல் வைத்து உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஓம் சக்தி.